மோடியோட சிஎம் கேண்டிடேட் செங்கோட்டையனே இருக்கலாம். என்ன சார் புது பிட்ட போடுறீங்க? பாஜக கூட்டணி இல்லைன்னா தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் செங்கோட்டையன் கூட கான்டாக்ட்ல இருக்கிறாங்க. அக்செப்ட் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணாம உங்க சுய ஆசைக்கு 2024 பேசி தெரிஞ்ச மாதிரி அந்த ஆட்கள் பேர சொல்லட்டா? அதிமுகவோட முதல்வர் வேட்பாளர் செங்கோட்டையன். அப்ப அலைன்ஸ்ல யார் சார் வருவா? there are so many ifs and buts. எல்லாத்தையுமே சொல்ல முடியாது ரவீந்திரன் துரைசாமி, எல்லாத்தையுமே சொல்லுங்க சார். சீமானுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் இல்ல. பெரிய கட்சி இருந்தும் துணிச்சலான லீடர்ஷிப்ல சீமான் ஏறிட்டாரு. எடப்பாடி களத்தை விட்டு கோலத்தனமா ஓடுனதுல செங்கோட்டையனும் விமர்சனத்துக்குள்ளாகிறாரு. காங்கேயத்தில் இருக்கக்கூடிய அவரு விமர்சனத்துக்குள்ளாகிறாரு. காங்கேயத்தில் அவர் சுத்தி இருக்கவங்களாம் நிக்க முடியாம போயிட்டு இல்லையா? ஈரோட்டுல கொங்கு மண்டலத்திலே நீங்க தோக்குறீங்க, அப்ப அதிமுக இன்னும் பலவீனப்பட்டுருச்சா அப்படின்னு அதே ஆர்டி பேசுவார்ல. அங்க களத்துக்குள்ள நின்று தன்னோட 23% ஓட்டையும் காப்பாத்துனா ஆர்டி பேச முடியாது. எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் எனக்கு தான், எல்லாம் என்ன சார்ந்தவங்க தான் கிராப்பரா எடப்பாடி வந்ததுல பெரிய ஒரு அபகரிப்பு எண்ணம் கொண்ட ஒரு கிராப்பருங்கிற எண்ண ஓட்டம். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் நேற்று பேசுறப்ப பெரிய சிக்கல்ல நான் இருக்கேன், என் மனசுல எவ்வளவோ இருக்கு, அதெல்லாம் என்னால பேசிட முடியாது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. அப்படி என்ன சார் அவருக்கு சிக்கல்? ஒரு சிக்கலும் இல்லை, தெளிவா இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக உருப்படாது. அவர் தவறான அரசியல்ல அபகரிக்கும் மென்டாலிட்டியில பெரிய எதிர்ப்பை சம்பாதிச்சிட்டாரு. குறிப்பாக நாடார்கள் எதிர்ப்பை பெரிய அளவில் சம்பாதிச்சிட்டாரு. நெல்லை, தூத்துக்குடி, திருநெல்வேலியில் டெபாசிட் இழந்த ஒரு சூழ்நிலை 3 தொகுதியில் எம்ஜிஆர் காலத்திலோ ஜெயலலிதா அம்மையார் காலத்திலேயோ அதிமுகவுக்கோ ரெட்டலைக்கோ வந்ததே கிடையாது. நாடார் சமூகம் முழுக்க எடப்பாடி அவரை சார்ந்தவங்களோட பேச்சு செயல் இதில் எதிராக போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியும். அதை முன்னின்று நடத்தினது எங்கள் டீம் தான். அதை பண்ணணும். அது செங்கோட்டையனுக்கும் அது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். தென் ஓபிஎஸ்ஸை நீக்கினதில் முக்குலத்தூர் எதிராக போயிட்டாங்க. ஓபிஎஸ் அவர்கள் 2019 சரி 2021 சரி ஓரளவு சசிகலா, தினகரன் இவங்களுக்கு எதிராக ஒரு வாளாட்டும் கேடயமாட்டும் நின்று, அப்கோர்ஸ் ஒரு கேடயமாக நின்று காப்பாற்றினார். நீங்கள் 2021 ரிசல்ட் எடுத்து பார்த்தாலும் சரி, 19 ரிசல்ட் எடுத்து பார்த்தாலும் சரி, தென் மாவட்டங்களில் மட்டும்தான் 19 ஒரு தொகுதியாவது ஜெயித்து, அது தேனி தொகுதி தான் ஜெயித்தது. ரெட்டையில் ஜெயித்த தேனி தொகுதியில் இன்றைக்கி டெபாசிட் இல்லை. அதிமுக கூட்டணி 35% வாக்கு தாண்டின ராமநாதபுரத்தில் இன்னைக்கு டெபாசிட் இல்லை. அதிமுக கூட்டணியில் மனோஜ் பாண்டியன் 35% வாக்கு தாண்டின ஓபிஎஸ் ஆதரவாளர், 35% வாக்கு தாண்டின திருநெல்வேலியில் இன்னைக்கு டெபாசிட் இல்லை. அப்போ முக்குலத்தூர் சமூக அடர்த்தியாக உள்ள தொகுதிகளில் அதிமுக பலகீனப்பட்டு போச்சு. நான் கரெக்டாக பேசக்கூடிய ஆள் ஒரே ஒரு கல்லர் கேண்டிடேட்டுங்கிற அடிப்படையில் சிவகங்கையில் ஓரளவு தாக்கு பிடிச்சிருக்கு. இதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் இதையும் கரெக்டாக சொல்லணும், மக்கள் மத்தியில் அது ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கணும் நம்ம கருத்துக்குங்கிற அடிப்படையில் சிவகங்கையில் தாக்கு பிடிச்சதையும் நம்ம மறைக்காமல் அந்த உண்மையை சொல்கிறோம். அந்த கேண்டிடேட்டுக்கும் ஒரு வெயிட் இருந்திருக்கு, சிவகங்கை கேண்டிடேட்டுக்கும். ஆனானப்பட்ட மதுரையிலே 30% மேலே 2019 எடுத்த மதுரையிலே 3வது போயிட்டு, அது பவர்ஃபுல் கேண்டிடேட்னு சொல்லப்பட்ட சரவணன், அகமுடையார் சமுதாயத்தில் பேக்கிங் உள்ளவர், ஒரு டாக்டர், நலத்திட்டங்கள் அதெல்லாம் செய்து கொஞ்சம் லோக்கல் லீடராக நிற்கக்கூடிய சரவணன் இவர் சீனிவாசன், பேராசிரியர் சீனிவாசன்கிட்ட 3வது பாஜக கேண்டிடேட் சீனிவாசன்கிட்ட 3வது போயிட்டாருன்னா, தென் மாவட்டங்களில் பன்னீர்செல்வம் நீக்கத்துக்கு பிறகு பன்னீர்செல்வம், சசிகலா, தினகரன் இந்த இதுக்கு மாற்றாக ஒரு கேடயமாட்டு இருந்த ஒரு சூழ்நிலை மாறி பெரிய அடியை வாங்கிட்டாங்க. அது எப்படி ஆயிட்டுன்னா, சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம் 3 சேர்ந்து ஹியூமிலேட்டிவ் எஃபெக்டில் ஒட்டுமொத்த முக்குலத்தோரை பாண்டே போன்றவர்கள் எல்லாம் அடித்ததெல்லாம் டானாக்கும்னு எடப்பாடிக்கு பெருமையை பாண்டே போன்றவர்கள் பேசும்போது, முக்குலத்தோர் சமூகம் அடிப்பட்டதெல்லாம் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ்ன்னு சொல்லும்போது குறிப்பாக ஓபிஎஸ் தான் டாப் ஆஃப் தி ஆல். அது பெரிய அளவுக்கு முக்குலத்தோர்ட்ட பாதிச்சு. அந்த மக்கள் எல்லாமே ஓபிஎஸ் பின்னாடி தான் நிற்கிறாங்க. இல்லை, ஓபிஎஸ் பின்னாடி இல்லை, எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறாங்க. ஓபிஎஸ் மேலே அவங்களுக்கு சிம்பதி இருக்குது. ஓபிஎஸ் தன் முன்னாடி நிற்கக்கூடிய அளவுக்கு அதை நிலை நாட்டியிருக்கலாம். ஒரு 6 சீட்டு நின்று இருந்தாலும் நிலை நாட்டியிருக்கலாம். ஓபிஎஸ்ஸால் அந்த மக்கள் மட்டும் இல்லை, மற்ற பொதுத்தள மக்களும். நான் மீனாட்சி அம்மன் கோயிலெலாம் போகும்போது கோனார்கள் தான் ஓபிஎஸ் மேலோட சிம்பதியை காட்டுவாப்பில். அப்போ அவங்க தேவராட்டே அவர் பார்க்கல. ஓபிஎஸ் அடித்ததில் வட தமிழகத்தில் உள்ள முதலியார் பறையர்கள் கூட ஓபிஎஸ் பின்னாடி திரண்டு சாதிக்கலை. ஆனால்
ஓபிஎஸ் இரட்டை தலைமையாக நின்றவரை நம்பிக்கை துரோகம் பண்ணி எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் எனக்கு தான், எல்லாம் என்ன சார்ந்தவங்க தான் கிராப்பரா எடப்பாடி வந்ததுல பெரிய ஒரு அபகரிப்பு எண்ணம் கொண்ட ஒரு கிராப்பருங்கிற எண்ண ஓட்டம் எல்லா ஜாதி மக்கள் மத்தியிலுமே இபிஎஸ் மீது உருவாயிற்று. ஓபிஎஸ் நிற்கிறதுல ஏன்னா ஓபிஎஸ் சார்ந்து நின்னே பழக்கப்பட்டவர், யாருக்கு எதிராக ரிவோல்ட் பண்ணது கிடையாது. கட்சிக்கு எதிராகவே செயல்பட்டாரு, சின்ன தவறு தான் இது பண்ணாரு, கோவிலா மதிக்கக்கூடிய அதிமுக கோட்டையை வந்து தகர்த்தாரு அப்படின்னு எடப்பாடி வைக்கக்கூடிய எந்த நரேட்டிவுமே இந்த பகுதி மக்கள்கிட்ட இல்ல. அது வந்து ஓபிஎஸ் அதை செய்ய நினைக்கல. பட் அவருக்காக கொண்டையங்கோட்டை மறவர்கள் ஜாதி தான் வந்து நின்று கூலிக்கு எடப்பாடி வச்ச ஆட்களை அவங்க உணர்வுபூர்வமாக வந்து இது பண்ணிட்டு போனதை நம்ம நேரில் பார்த்தோம். நான் உண்மைங்கிறனால தான் நான் சொல்கிறேன். நம்ம இதில் வந்து எது சரியோ எது நம்ம கண்ணில் பட்டதோ அதை சொல்கிறோம். அது ஒரு வன்முறை நிகழ்வு நடந்தது, நான் மறுக்க வரல. அது அவர் தூண்டி விட்டு பண்ணாருலாம் நான் சொல்ல முடியாது. பட் நடந்தது உண்மைதான். அதைத்தான் அவங்க குற்றச்சாட்டாட்டு அவங்க பண்ணுறாங்க. அதே வேளையில் நான் சாதாரணமாக பார்க்குற வட தமிழகத்தில் உள்ள முதலியார்கள், பறையர்கள் போன்ற சமூக மக்களும் எடப்பாடி பன்னீர்செல்வத்துக்கு பண்ணது அநீதிங்கிறாங்க. அதன் விளைவு தான் 33% வாக்கு இருந்த அதிமுக 20% போயிட்டு அந்த பிளவில் அதிமுக 13% வாக்கு காலி ஆயிட்டு. இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஒரு சீட்டு வராதுன்னு சொன்ன கரெக்டு, நாடார் பெல்ட்டில் டெபாசிட் இலக்கு வைப்போன்னு சொன்னால் கரெக்டு, முக்குலத்தோர் எதிராக போவான்னு சொன்னால் கரெக்டு, 15% நிறுத்துவோன்னு சொன்னீங்க, 20 வந்துட்டாங்களேங்கிற ஒரு கருத்தை அதிமுக வாரத்தில் நான் சொன்னது தப்பா போயிட்டு. கூடுதலா இன்னொன்னு சொன்னீங்க, அதிமுகக்குள்ள இன்னொரு ரிபல் உருவாகும் அப்படின்னு. கண்டிப்பா சொன்னேன். அது உருவாயிட்டு இருக்குது. இப்போ அந்த ரிபல் உருவாயிட்டு இருக்கு. நம்ம சொன்னது ப்ரெடிக்ஷன் படி உருவாயிட்டு இருக்குது. இப்போ இதுல கூட அந்த 15% நாம சொன்னது தப்பா போனதுக்கு காரணம் 30 சொன்னாங்க. 30 சொன்னதை விட்டுருவாங்க. 20 வந்தது, நாம 15 சொன்னியே 20 வந்துட்டோம்னு நம்மள சொல்றாங்க. ஓகே, நம்ம தப்புன்னு ஒத்துக்கூட ஆட்கள் தான். கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியும் டாக்டர் ராமதாஸ் 10.5 வன்னியர்கள் 10.5 தான் 20 காப்பாற்றி விட்ட காரணம். இப்போ கேப்டன் விஜயகாந்த் வேணுமா, பாமக வேணுமா, பாமக தானே ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அதுல உதாசீனப்படுத்தி தேமுதிக பற்றி பேசுனது ராஜ்யசபா விஷயத்துல பாமக வேணும், பாமக இல்லைன்னா நம்ம பலமுறை வடப்பாடியில் தோத்து போனோம், அது மாதிரி பாமக இல்லைன்னா தோத்து போயிடுவோமோங்கிற அந்த அச்சத்துல, அதாவது இன்டெலிஜென்ட் திங்கர் பட் இன்டெலிஜென்ட் ஸ்பீக்கர் அல்ல, தவறுதலா பிரேமலதா அம்மையார் அவங்களையும் தேமுதிகவையும் அவமானப்படுத்தி பேசிட்டாரு. இது அவங்க மேல பட்டுதல் உள்ள நாயுடு சமூக மக்கள்னாலும் சரி, பல போயர் ஒட்டர் ஜாதி கடந்த விஜயகாந்துக்கு சிம்பதைசர்ஸ்னாலும் சரி, எல்லாருக்குமே எடப்பாடி மேல கோபமாயிட்டு அதைத்தான் கட்சி தொண்டர்களோட உணர்வை தான் பிரேமலதா அம்மையார் இன்னைக்கு பிரதிபலிக்கிறாங்க. திமுக கூட நாங்கள் இணைந்து செயல்படுறதுக்கும் தமிழக ஒட்டுமக்கள் உரிமைக்கு தயாருங்கிறதும் பட்ஜெட் வாரத்தில் திமுகவோட பட்ஜெட் வந்து கேப்டன் விஜயகாந்தோட அவரோட கொள்கை அறிக்கையை பிரதிபலிக்க இருக்கிறதாட்டும் பேசுறாரு. இது எடப்பாடி கிடைச்ச பெரிய அடி. பிரேமலதா விஜயகாந்த் வேற பிளான்ல இருக்காங்க. எடப்பாடி நம்பி பயணிக்க முடியாது, நம்பகத்தன்மையற்றவர்னு எடப்பாடி நினைக்கிறாப்புல. அதுக்கு காரணம் தேமுதிக கேடர்ஸும் ஓட்டர்ஸும் தான். நீங்க தேமுதிக கேடர்ஸும் ஓட்டர்ஸும் வந்து ஒரு கட்டத்தில் KP முனுசாமிக்காக எடப்பாடி பழனிசாமி வந்து ஓரங்கட்டினார் 2021. நாம சொன்ன மாதிரி 1% வாக்கு உள்ள ஒருத்தர் கூட எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வரமாட்டாங்கன்னு சொல்லும்போது வேற வழி இல்லாம 5 சீட்டு கொடுத்து தேமுதிகவை சேர்த்தாப்புல அதுக்கு நல்ல பலன் கிடைச்சது, மிக சிறப்பான பலன் கிடைச்சது. என்றாலும் தேமுதிகவுக்கு எதிராகவே ஜாதிய வன்மத்தோட எடப்பாடி கூட ஆட்கள் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஜாதிக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம இடஒடி கொடுக்க கூடாதுன்னு அதே கேப்டனுக்கு துணிச்சலோட பிரேமலதா அம்மையார் சொன்னது எடப்பாடிக்கு பிடிக்கல. அவருக்கு எடப்பாடியில ஜெயிக்கணும், எம்எல்ஏ ஆகலைன்னா விழுந்துருவோமே, எதிர்கட்சி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும்னா அவருக்கு தேவை பாமக. ஸோ பாமக வேணுங்கிற அவரோட உள் மனசு என்ன ஓட்டம் தான் தேமுதிக அப்படி நடத்தது காரணம். இன்டெலிஜென்ட் திங்கர் இன்டெலிஜென்ட் ஸ்பீக்கர் அல்ல, மனசுல இருக்குது வெளியே வந்து நடந்து அது அவருக்குள்ள பாதிப்பை உருவாக்கிட்டு இப்ப செங்கோட்டையனோட இந்த ரிவோல்ட்டுங்கிறது எடப்பாடியோட இன்னும் 2 தப்பையும் மையமா வச்சுதான் நடக்குது. என்ன தப்பு சார்? அது கூட்டணி போக மாட்டேன்றாரு அந்த பிரச்சனையா, இல்ல யாரும் ஒண்ணு சேர்க்க மாட்டேன்றாரு அந்த பிரச்சனையா? ஈரோடு கிழக்குல கண்டஸ்ட் பண்ணாது செங்கோட்டையனுக்கு வருத்தம். கொங்கு மண்டலத்திலே நம்ம கட்சி கண்டஸ்ட் பண்ண முடியாத கட்சியா போச்சுன்னு கோபிச்செட்டிப்பாளையத்தில் எல்லாரும் நம்மளை எக்காலம் பண்றான், நகைக்கிறான், எள்ளி நகையாடுறான். இவ்வளவுதானையா நீங்க நிக்க கூட முடியலையா? சீமா நிக்கிறான் துணிச்சலா வந்து, பெரியார் எதிர்த்து நிக்கிறான். தந்தை பெரியார்னா எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங், அதையே எதிர்த்து வந்து நிக்கிறான். திராவிடத்தை எதிர்த்து நிக்கிறான். ஸ்டாலினுக்கு நான் தான் போட்டி நிக்கிறான். நீங்களாம் என்னையா நிக்க முடியாம இப்படி ஓடிட்டீங்களே? எம்ஜிஆர் ஜெயலலிதா சேச்ச என்ன உங்களை பார்க்கவே அசிங்கமா இருக்குன்னு செங்கோட்டையனை வந்து நக்கல் அடிக்கிறான், நையாண்டி பண்றாப்புல. அப்ப செங்கோட்டையன் என்ன நினைக்கிறாப்புலன்னா, ஒரு கட்சி இந்த அளவுக்குள்ள
களத்துக்குள்ள நிற்காம போனதுல கட்சியோட இமேஜ் பாதிச்சுட்டு. ஆனா இபிஎஸோட ஒரு பிளானும் சரிதானே சார்? ஒருவேளை கண்டஸ்ட் பண்ணி தோத்துருந்தா ஈரோட்ல கொங்கு மண்டலத்திலே நீங்க தோக்குறீங்க, அப்ப அதிமுக இன்னும் பலவீனப்பட்டுருச்சா அப்படின்னு அதே ஆர்டி பேசுவார்ல. கண்டிப்பா அதை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு அங்க களத்துக்குள்ள நின்று தன்னோட 23% ஓட்டையும் காப்பாத்துனா ஆர்டி பேச முடியாது, பாராட்டி இருப்பாரு. பேச முடியாது. தரவு இல்லாம ஆர்டி எப்படி பேச முடியும்? இப்போ ஆர்டி செங்கோட்டையனையே நோக்கி சொல்றேன், ஐயா அண்ணே செங்கோட்டையனே உங்க கட்சி நிக்க முடியாது, பலகீனம் அண்ணேன்னு செங்கோட்டையனை நான் சுட்டி காட்டி என்னால் பேச முடியும். செங்கோட்டையனுக்கு அது பயிர் சொல்ல முடியாது. எடப்பாடி களத்தை விட்டு கோலத்தனமா ஓடுனதுல செங்கோட்டையனும் விமர்சனத்துக்குள்ளாகிறாரு. காங்கேயத்தில் இருக்கக்கூடிய அவர் விமர்சனத்துக்குள்ளாகிறாரு. காங்கேயத்தில் அவர் சுத்தி இருக்கவங்களாம் நிக்க முடியாம போயிட்டு இல்லையா சீமா நிக்கிறான்னு நக்கல் அடிக்கிறாங்க, நையாண்டி பண்றாங்க. அதுலயும் அர்த்தம் இருக்குது. எடப்பாடி போனதுல 30% ஸ்ட்ரக்சர் ஓட்டு வச்சிருந்தாரு அதிமுக அணி. 2024 மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தலில் புள்ளி உரத்தோட தான் நான் சொல்றேன். எடப்பாடிக்கு ஆதரவானவங்க என்னை திட்டுறதை விட புள்ளி உரத்தோட பதில் கொடுத்தா ஐ வில் பி வெரி ஹாப்பி. சீமான் 1% தான் வச்சிருந்தாரு. பழனிக்குமார் அதை எக்ஸ்போஸ் பண்ணாரு. திராவிடத்துக்கு எதிராக பேசக்கூடிய தமிழ் தேசியத்துக்கு ஈரோடு கிழக்கு மக்கள் கொடுத்த தீர்ப்பை பார்த்தீர்களா, ஒரே 1% பழனிக்குமார் மூலமா ஸ்டாலின் கரெக்டா எக்ஸ்போஸ் பண்ணாரு. தப்புன்னு சொல்ல மாட்டேன். சரியான நேரத்தில் திராவிடத்துக்கு எதிராக பேசுற சீமானுக்கு நிலைமை இவ்வளவுதான், பரிதாபத்தை பாருங்கன்னு இவர் தமிழக முதல்வர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காட்டினாரு. இன்னைக்கு திராவிடத்துக்கு ஒரு எம்பாடிமெண்டா இருக்கக்கூடிய தமிழக முதல்வர். ஆனால் ரிசல்ட் என்ன வந்துன்னா சீமான் 1%ங்கிறது 6.3 போயிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி 30ங்கிறவர் 25 போயிட்டார். இத்தனைக்கு 2000 ரூபா கொடுத்தாருன்னு செங்கோட்டையனுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும் ஓட்டுக்கு. அதே போல இப்ப இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்குல 8.3% சீமான் இருக்கும்போது இவர் 23% தேமுதிகவோட இருக்கிறாரு, முகமது முபாரக்கோட இருக்கிறார், புதிய தமிழகத்தோட இருக்கிறார். அவர் தனிச்சு 8.3 இருக்கிறார். அவரு முன்ன மாதிரி ஒரு 6% உயர்ந்து அவர் 14.3 போய் இவர் 23ல ஒரு 6 குறைஞ்சி இவர் வந்து 17 போனார்னா சீமானுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் இல்லை. பெரிய கட்சி இருந்தும் துணிச்சலான லீடர்ஷிப்ல சீமான் ஏறிட்டாரு. எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, எல்லா ஜாதியும் அரவணைச்சு போக தெரியல. ஓபிஎஸ் நீக்கினதுனால பிற ஜாதிகள்லாம் கொங்கு மண்டலத்திலே எடப்பாடிக்கு எதிராக போயிட்டாங்கிறது மேலும் எக்ஸ்போஸ் ஆகிடும். அதனால எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கிறதுக்காக அவர் ஒதுங்கி போயிட்டாரு. எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கிறதுக்காக ஒதுங்கி போயிட்டாருங்கிறத ரவீந்திரன் துரைசாமி மக்கள் மத்தியில் சொல்ல மாட்டானா? அங்குள்ள நான் வெள்ளாள கவுண்டர்களுக்கு ரவீந்திரன் துரைசாமி தான் சொல்றது உண்மைங்கிறது தெரியாதா? தெரியத்தானே செய்யும். நாயுடுகளுக்கு தெரியும், செங்குந்தர்களுக்கு தெரியும், அருந்ததிகளுக்கு தெரியும், பறையர்களுக்கு தெரியும். பூத் வைஸ் பார்த்துடலாம 2024 முன்ன நடந்த அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை ஏன் சிபி சண்முகத்தோட நியூஸ் டே தொலைக்காட்சியிலே நானே உட்கார்றேன். சிபி சண்முகமே வரட்டு, பூத் வைஸ் அதை பார்த்துருவோம். என்னோட வழக்கே அதை மையமாக வச்சு தான் இருக்குது, பார்த்துருவோம். அப்போ நீங்க இந்த அச்சத்துக்குள்ளதான் வரலங்கிறது ஆகுது இல்ல? அப்போ எடப்பாடி இருக்கிறத வரை இது இருக்கத்தான் செய்யும். எடப்பாடி இருக்கிறத வரை நாடார்கள் எதிராக இருப்பாங்க, எடப்பாடி இருக்கிறத வரை முக்குலத்தோர் எதிராக இருப்பாங்க, எடப்பாடி இருக்கிறத வரை நான் வன்னியர்கள் எதிராக இருப்பாங்க, எடப்பாடி இருக்கிறத வரை நான் வெள்ளாள கவுண்டர் எதிராக இருப்பாங்க. அப்போ பன்னீரை நீக்கிக்கிட்டு அன்னைக்கு பொதுத்தள கட்சியாட்டு ஒரே இலையில ஓபிஎஸ் ஒரே இலையில இபிஎஸ் இருந்த கட்டத்தை மாத்திக்கிட்டு நீங்க சிஎம் கேண்டிடேட்டா நின்னீங்கன்னா எப்படி நான் வன்னியர் ஓட்டு போடுவான், நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்டு போடுவான், எப்படி முக்குலத்தோர் ஓட்டு போடுவான், எப்படி நாடார் ஓட்டு போடுவான். இந்த 4 பெரிய செக்ஷனுமே உங்களுக்கு வீக்கா இருக்கும்போது இவரை வச்சு எப்படி களத்தை சந்திக்க முடியும்? பொறுத்தது போதும்னு செங்கோட்டையன் பொங்கி எழுந்துட்டாரா? கண்டிப்பா பொறுத்தது போதும் இன்னும் செங்கோட்டையன் பொங்கி எழுந்துட்டாரு. செங்கோட்டையன் ஸ்டெடியா இருப்பாரு, தீர்க்கமா நிற்பாரு, அதுல எந்த மாற்றம் இல்ல. மட்டும் தான் நிக்கிறாரா சார்? இல்ல அதிமுகக்குள்ள இன்னும் அவரு செங்கோட்டையன் என்ன நினைக்கிறாரோ அதே எண்ணத்துல மத்தவங்களும் இருக்காங்க? கண்டிப்பா நிறைய பேர் இருக்காங்க. எடப்பாடியை வச்சு போனா கூட்டணியே அமையாது. பாருங்க, இப்ப தேமுதிக போனதுல இப்ப தேமுதிக திமுக கூட போயிட்டுன்னு வைங்க. நீங்க பாமகவை சேர்த்தாலும் ஏற்கனவே விக்கிரவாண்டியில நான் வன்னியர்லாம் போலரைசேஷன் ஆகி ரெட்டலை ஓட்டு 23% ஸ்டாலினுக்கு போயிட்டு. அப்போ கலைஞர் புரட்சி தலைவி மக்கள் தலைவர் பெரிய பெறாத உயரத்தை ஸ்டாலின் வாங்கிட்டார். நீங்க எங்க ஏசி ரூம்ல இருந்துட்டு 4 பேர் டேட்டாவும் தெரியாம ஒன்றும் தெரியாம சொந்த சுய இச்சை பேசிட்டு இருந்தா அது உண்மை ஆகுமா? நான் அவங்களை குறை சொல்லல, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்போ அந்த போலரைசேஷன் பேட்டர்ன் அங்க இருக்கும்போது தேமுதிகவும் போயிடுச்சுன்னா அங்க கேம் ஓவர். வெஸ்ட்லயும் கேம் ஓவர், நார்த்லயும் கேம் ஓவர். எப்படி திமுக அணி இன்டாக்டா இருக்குது, வெற்றி பெற்ற அணி. திமுக, காங்கிரஸ், கிறிஸ்டின் முஸ்லீம், விசிக பறையர் சமூகம், வைகோ அண்ணன், ரெண்டு கம்யூனிஸ்ட், இது கூட தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் இமேஜியும் சேர்ந்ததுன்னா கேட்கவே வேணுமா? வெஸ்ட்லயும் இதுலயும் இப்பவே இவருக்கு 23% ஓட்டு வர்றதுக்கு நாயுடு சமூக ஓட்டு, போயர் ஓட்டர் சமூக ஓட்டு நீங்க தெள்ள தெளிவா தூத்துக்குடியில நாடார் பெல்ட்டுக்குள்ள ரொம்ப மோசமான ஓட்டு எடுத்து வருது. தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள்
இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒட்டப்படார விளாத்திக்குளம் கோயில்பட்டியில் உள்ள ஓட்டில் தான் அவர் ஓரளவு தேறி வராரு தூத்துக்குடிக்குள்ள. இந்த டிஃபரன்ஸ் தெரியுது. கிருஷ்ணசாமிகிட்ட கேளுங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி கூட்டணி கட்சி தலைவர் ரெட்டையில் நின்னார். தேமுதிகவால் இவருக்கு வந்து சிறுலிபுத்தூர், ராஜபாளையம், வாசுதேவநல்லூர், சங்கரங்கோயில் ஓட்டில் தான் கன்சாலிடேட் ஆகி அவர் தாக்கு பிடிச்சாரு, டெபாசிட் வாங்கினாருங்க. அவர் நாணயமா டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்லுவார். அவரே இந்த உள்ஒதுக்கீடு மேட்டரில் எடப்பாடிக்கு எதிராக தான் இருக்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் விருதுநகரில் எடுத்தது கேப்டன் சிம்பதியில் தான் அவங்க ஏறி போனாங்க. அதிமுக மாவட்ட செயலாளர் சொதப்புனதுனால அது அவங்க இன்னைக்கு வழக்கே தொடர்ந்துருக்கிறாங்க. எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேமுதிக கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா அவங்க ரொம்ப பின்னடைவை சந்திச்சிருப்பாங்க. இப்போ தேமுதிகாவும் இழந்து போய் நிற்கிறாரு. பாமக வேணுங்கிறதுனால இழந்து நிற்கிறாரு. 10.5 ஜாதி பாமக வருவாங்களா இவங்க பக்கம்? பாமக ஹெவியா பார்கெயின் பண்ணுவாங்க. சிச்சுவேஷனை அவரு டாக்டர் ராமதாஸ் ஷார்ப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அனுபவம் படிப்பினுங்கிற மாதிரி ரொம்ப ஷார்ப்பான ஒரு அரசியல்வாதி. ஆரம்பத்துல எல்லாம் கொஞ்சம் இதா இருந்தவர் அந்த அனுபவங்கள் அடிப்படையில் வில் பவரோட ரொம்ப ஷார்ப்பான ஒரு பொலிட்டிஷியனாட்டு இருக்கிறார். அப்போ அவருக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் தெரியும். எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கும் எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கும் டாக்டர் ராமதாஸ் தான் முக்கியம்னு அவருக்கு தெரியும். ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று ஸ்டெபனா நின்று அவருக்கு அரசியலை பண்ணுவார். பட் அவருக்கும் எடப்பாடி கூட போனாதான் சீட் கன்வெர்டபிலிட்டி இருக்குங்கிறத இன்னைக்கு ஏக மூர்த்தி கூட பார்த்தேன். பெருசாக பேசல. மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்களோட எண்ண ஓட்டமும் அவங்க சைடும் இருக்குது. நம்ம ஏன் இதை மறைச்சிக்கிட்டு பேசி ஆக வேண்டியது இருக்கு இல்லை. அப்போ இவருக்கு வந்து ரொம்ப முக்கியமானவர் வந்து டாக்டர் ராமதாஸுங்கிற லெவலில் தான் இருக்குது. ராமதாஸ் எதுக்கு முக்கியம்? அவருக்கு எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கு முக்கியம், எதிர்கட்சி தலைவர் பதவியை தக்க வைக்கிறதுக்கு முக்கியம். முதலமைச்சர் ஆகிறதுக்கு இல்ல கிடையாது. இதுதான் இந்த விஜய் கூட இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமிக்கெல்லாம் தெரியாது. ஏதோ எடப்பாடியை விஜய் ஆதரிச்சுட்டா அதுல சீமானையும் கொண்டு சேர்த்துட்டா, சீமான் விரட்டி விட்டுட்டாப்புல. சீமான் அவரோட தனி அரசியல் அவரு ஒரே குட்டையில் ஊரிய மாட்டேங்கன்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த இதுல 35 to 40% மக்களோட அந்த வாரிசுகளை வச்சு நம்ம வளர்ந்துகிட்டு இருப்போம். எடப்பாடி எல்லாம் அவர் என்ன வார்த்தை சொல்றாரு? அதிமுகவுக்கு சீமான் மேலே ஒரு கண்ணு இருக்கா? அதிமுகவுக்கு சீமான் மேல ஒரு கண்ணு இருக்குங்கிறது தான் காலையில வந்து அந்த பட்ஜெட்ல சீமான் படம் வந்தது எடப்பாடியார் கொஞ்சம் மகிழ்ச்சியாட்டே சொன்னாரு. மக்கள் எங்க பட்ஜெட்டை பார்த்தாங்க, சீமானை தான் பார்த்து ரசிச்சாங்கன்னு சொன்னாரு. ஈவினிங் ஒரு காலையில பார்த்து நானும் அதை பார்த்தேன். பார்த்துட்டு ஈவினிங் சீமான் வந்து செங்கோட்டையனை ஸ்ட்ராங்கா நின்னுங்கண்ணே, அடிச்சு விளையாடுங்கண்ணே. அப்போ சீமானுக்கு தெரியும் எடப்பாடி வீழ்ச்சியில தான் நம்ம வளர்றோம். இது எடப்பாடி விக்கிரவாண்டியிலும் விழுந்துட்டாரு, ஈரோடு கிழக்குலையும் விழுந்துட்டாரு. களத்துக்குள்ள வந்து நம்மகிட்ட பலகீனப்பட வேண்டியவர் களத்துக்குள்ள வராமலே பலகீனப்பட்டு தான் நிற்கிறாரு. ஒரு லெஸ் இன்பார்ம்டு, டீப்பா தெரியாத, மைக்ரோ அரசியல் தெரியாத அரசியல் முரசல் என்ன வேணாலும் பேசிட்டு போவான். சீமானுக்கு தெரியுது தினகரனையும் கமலாசனையும் நம்ம பலகீனப்படுத்தி தட்டி தூக்கி மேல போன மாதிரி விக்கிரவாண்டியில ராமதாஸுக்கு பயந்து களத்தை விட்டு ஓடுனதுலையும் ஈரோடு கிழக்குல களத்தை விட்டு டெபாசிட் இழந்துரும், நமக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசம் வராதுன்னு எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது களத்தை விட்டு போடுறதுலையும் எடப்பாடி விழுந்துட்டாரு. நம்ம உயர்ந்துட்டோங்கிறது சீமானுக்கு தெரியுது. அதனால்தான் செங்கோட்டை மீண்டும் அடிச்சா மீண்டும் அதிமுக எடப்பாடி பலகீனப்படுவார். தனக்கு அது பலமா இருக்கும் தெளிவா இருக்கிறார். அவர் கோபத்துக்கு பின்னாடி பாஜக இருக்கா சார்? எப்படியாச்சும் இபிஎஸ் வந்து பாஜக கூட்டணி கொண்டு வந்துடணும் அப்படின்னு பாஜக அப்படி எதுவும் பிளான் இல்லை? அப்படி கூட்டணிக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. யார் 4 எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு மோடி அமித்ஷா திங்க் பண்ணுவான்னு பேசிட்டு தெரியுங்க. 29 ஜெயிக்கிறதா அவங்களுக்கு நோக்கம். எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணி விட்டா அவர் 24 காலவாரி விட்டுட்டு போயிட்டாரு. இவர்கிட்ட ஏமாந்து ஏமாளி ஆகிறதுக்கா மோடி அமித்ஷாவும் இருக்காங்க. மோடியை பிடிக்காத அரசியல் முரசர்கள் எல்லாம் மோடி இப்படி செய்யணும் ஏமாந்து போகணும்னு நினைக்கிறாங்க. சீமானுக்கே 2% வரக்கூடிய சொன்னக்கூடிய உங்க வெண்டவாளம் உங்க முகங்கள்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். அவனவன் அவன் லாபத்துக்கு தாங்க அரசியல் பண்ணுவான். செங்கோட்டையன் பின்னாடி பாஜக இல்லையா சார்? இருக்கு. எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு தான் இருக்கு. ஓகே, அப்ப இது ஒரு கேம் பிளான் தான். எடப்பாடியை பலகீனப்படுத்தினாதான் 29 மோடிக்கு கரெக்டா இருக்க முடியும். மோடி அதுல துல்லியமா வெல் தாட் அவுட் ஸ்ட்ராட்டஜில இருக்கிறாரு. சோ மோடியோட சிஎம் கேண்டிடேட் செங்கோட்டையனே இருக்கலாம். என்ன சார் புது பிட்ட போடுறீங்க? நோக்கம் வந்து அதிமுகவை பலவீனப்படுத்த, எடப்பாடியை பலவீனப்படுத்தணும். சப்போஸ் எடப்பாடியே செங்கோட்டையன் சிஎம் கேண்டிடேட்டா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்டாலினை தோற்கடித்தே தீர வேண்டும். திறந்தர எதிரி, பரம்பரை எதிரி. பரம்பரை எதிரிய ஸ்டாலின் செங்கோட்டையனை பின்னாடி வந்து தோற்கடிக்குவாங்க. நீ உங்களை எம்பவர் பண்ணி ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாம போய் நீங்க 20 சீட்டு காங்கிரஸுக்கு ஆஃபர் பண்ணுவீங்க. அடுத்தால பாஜகவெல்லாம் தோத்து, கிறிஸ்டின் முஸ்லீம் தோத்துன்னு அதுக்கே இங்குள்ள ஒரு அரசியல் விமர்சகர்கள் ஆய்வாளர்கள் கூட்டம் அப்படியே வந்து அதுக்கு ஜாலரா அடிச்சு வந்து நிற்கும். அவங்க உணர்வும் அது நான் மறுக்கல. எனக்கு ஒரு உணர்வு இருக்கும் மாதிரி என்னோட அந்த சகோதர சகோதரர்களுக்கு உணர்வு இருக்குங்கிறது நான் மதிக்கிறேன். தனிப்பட்ட முறையில் என் மேல அந்த சகோதர சகோதரிகள் வந்து பாசம் கொண்டவங்க தான், நானும் அவங்க மேல பாசம் கொண்டவங்க தான். பட் அந்த உணர்வு வந்து உடனே இங்க பிஜேபி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக 26 தோத்தா
எடப்பாடி தப்பு பண்ணிட்டாரு, பாஜகவால தோத்துது, காங்கிரஸுக்கு 20 சீட்டு கொடுத்தா மக்களவையில் ஜெயித்திரலான்னு ஆரம்பிப்பாங்க. அப்போ மோடி 29லயும் 4வது முறை பிரமிஷ்டா வரும்னு நினைக்கக்கூடிய நாம மோடிக்கு சின்சியரா இருப்பாரு, மோடியை மிகப்பெரிய உலக அளவில் பெரிய பிரதமர்னு அந்த சாணக்கிய விழாவில் பாராட்டக்கூடிய செங்கோட்டையனை சிஎம் கேண்டிடேட்டா சொல்றதுதான் எடப்பாடியை விட மோடிக்கு கரெக்டா இருக்குங்கிறதா நம்ம எண்ணம். செங்கோட்டையனை முன்னிறுத்தினா திமுக வீழ்த்திட முடியுமா? ஏன்னா திமுக 1-1 தான் வீழ்த்த முடியும், நீங்க தான் சொல்வீங்க. அந்த 1-1க்கு செங்கோட்டையன் ஏற்று எடப்பாடியும் வந்தாருன்னா அது கூட கொஞ்சம் பிளஸ்ஸா இருக்கும். செங்கோட்டையன் வந்துட்டா செங்கோட்டையன் பின்னாடி அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாமே இன்டாக்டா இருப்பாங்களா? இப்ப இருக்க அந்த சுணக்கம் எதுவுமே இல்லாம தென் மாவட்டத்திலும் மேற்கு மாவட்டத்திலும் சிட்டியிலும் உள்ள அதிமுக காரங்க பாஜக கூட்டணி இல்லைன்னா தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் செங்கோட்டையன் கூட கான்டாக்ட்ல இருக்கிறாங்க. அவங்க செங்கோட்டையனை முன்னிறுத்தி களமாடினாதான் ஸ்டாலினுக்கு டஃப் கொடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. உடனே தோக்கடிச்சு முடியும்னு கண்ணை மூடிட்டு எதையும் சொல்லக்கூடியும் இல்லைனா 29லயும் 1 வந்துன்னா ஸ்டாலின் அணிக்கு எதிராக மோடியால் 25 சீட்டு எம்பி சீட்டு வர முடியுங்கிறதா என்னோட கணக்கு. நான் ப்ராக்டிக்கல் எஸ்டிமேட் தான் போடக்கூடியவன். ஏன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் டாமினேட்டட் இடங்கள் எல்லாம் திமுக ஜெயிக்கும், அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. பிஜேபி எதிர்ப்பில் கிறிஸ்தவர்களும் முஸ்லீமும் கன்சால்டேட்டாக தான் ஓட்டு போடுவாங்க. ஹிந்து மைண்ட் செட் பிலீவ்ஸ் வாட் இட் வாண்ட்ஸ் டு பிலீவ்னு என் கூட உள்ள சில சகோதரர்களே கிறிஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்டாலினை விட்டுட்டு போயிடுவான், சீமானுக்கு போட்டுருவான், விஜய்க்கு போட்டுருவான்னு ஆசைக்கு பேசுவாங்க. ஒன்றும் கிடையாது. சீமான் விஜய் வந்து சிஏ எதிர்ப்புன்னாரு, யாருமே கண்டுக்கல. கடை விரித்தேன் கொள்வாருன்னு இவருக்கு சிஏ எதிர்ப்பை யாரும் கண்டுக்கல. என்னென்ன ரஜினி அப்படி ஒன்று சொல்லியிருப்பாருன்னா எல்லாரும் கொண்டாடி இருப்பான். அது வேற. ரஜினிக்கும் மயிலுக்கும் வான்கோழிக்கும் உள்ள வித்தியாசம் அது. வான்கோழிக்கு இவ்வளவுதான் மரியாதை. உடனே இவர் என்ன பண்ணாரு, மைக் படத்தை போட்டு உலக தமிழர் மத்தியில் சீமானுக்கு ஆதரவு கொடுத்தா கொஞ்சம் படத்துக்கும் வசூல் வரும்னு ஒரு இதை போட்டாரு. சீமான் அதில் வந்து ராங் ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணாரு. தம்பி வளர்க்கணும், யாருக்கு போட்டிருக்காருன்னு தம்பியை சொல்ல வச்சிருக்கணும். இவரு தனக்கு தன் சின்னத்தை ஒருத்தர் போட்டாருன்னு தம்பி எனக்காக போட்டுறாருன்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. நான் கரெக்ட், நமக்கு எதுவும் கரெக்டாக தான் போடுவேன். சிம்மா சகோதரனாலும் அந்த இடத்துக்குள்ள தம்பி சொல்லுவாருன்னு தம்பி கிட்ட பாலை போட்டிருக்கணும். இவர் சொல்லிட்டாரு. சரி, என்ன ஆச்சு? கிறிஸ்தவர்கள் 50% உள்ள கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் சீமான் வந்து மிக குறைஞ்ச வாக்கு 5% வாக்கு எடுத்தாரு. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், தாரகை கட்பட்டுக்கு ஓட்டுனாலும் சரி, பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டுனாலும் சரி, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் அவங்க ஓட்டுகள் போகும். ஸோ கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷனில் 1-1 வந்தாலும் ஸ்டாலின் வந்து 2029 15 சீட்டுக்கு குறையாமல் ஜெயிப்பார். ஸோ ஸ்டாலின் வந்து இந்த அணி வெரி பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அக்செப்ட் த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணாமல் உங்கள் சுய ஆசைக்கு 2024 பேசி தெரிஞ்ச மாதிரி அந்த ஆட்கள் பேர சொல்லட்டா? இல்ல வேணாம். எல்லாம் தெரிஞ்சவங்க தான், எல்லாருக்கும் புரிஞ்சவங்க தான். இன்னும் அதே தான் ஒரு ஒப்பீனியனேட்டாட்டு அதே தான் பேசிட்டு இருப்பாங்க. அதில் பிரயோஜனப்படாது. நம்ம வந்து ஸ்டாலினோட அந்த ஸ்ட்ராங் பேஸ் என்னங்கிறது நமக்கு தெரியுது. கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் பறையர்கள் இந்த பேஸை அவர்கிட்ட இன்டாக்டாக இருக்கிறதோட அவரை தோக்கடிக்குங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு கலைஞர்னா விசிகா சகோதரர் தொல் திருமாவை தூக்கி போட்டிருப்பாரு. ஸ்டாலின் கலைஞரோட புத்திசாலியான தலைவர். தொல் திருமா குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபங்கிறத ரொம்ப பின்னர் டிப்ல துல்லியமாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஸோ பலமான ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா எடப்பாடி தலைமையை முன்னிறுத்தினா முன்ன விட பெருசா வீக்கன் ஆயிரும். நாடார் போட மாட்டான், முக்குலத்தோர் போட மாட்டான், நான்வன்னியர் போட மாட்டான், நான் வெள்ளாள கவுண்டர் போட மாட்டான். ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமி கூட்டம் போனாலும் காலி சேர பார்த்தா அவர் பேசுவார். இதுதான் நடக்கும். தேனியில் நடந்த கூட்டம் அப்படி தெரியலையா சார்? தேனியில் காலி சேர தான் நடந்தது. இங்க தேனியில் நடந்த கூட்டமும் களத்தை விட்டு ஓடன எடப்பாடி தேனியில் நடத்தின கூட்டமும் களத்திலே நின்று ஃபைட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சீமான் செங்கோட்டையில் இருந்த கூட்டத்தையும் மனச்சாட்சி உள்ள நடுநிலை ஆட்கள் ரெண்டு கூட்டத்தையும் எடுத்து பாருங்க. ரெண்டு கூட்டத்தின் தன்மையை பார்த்தா யாரு லீடரா எமர்ஜ் ஆகிறா, யாரு அதிமுக மாதிரி பெரிய கட்சி இருந்தாலும் டவுன் ஆகிறாங்கிறது மனச்சாட்சி உள்ள நடுநிலையாளர்களுக்கு தெரியும். இப்ப மோடிய செங்கோட்டையன் நேற்று சாணக்கிய விழாவில் புகழ்ந்தது எல்லாமே இதுக்கு பின்னாடி ஒரு நகர்வு இருக்கு, அப்படி புரிஞ்சுக்கணும். எங்க அந்த அளவுக்கு இவ்வளவுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள லீடர். நானே வந்து சசிகலாவுக்கு எதிராக நிற்கணும்னு சண்டை போட்டும் போது கூட என்கிட்ட 45 நிமிஷம் வக்கீல், நான் கட்சியை உடைக்க விரும்பல, அம்மா வளர்த்த கட்சி, தலைவர் வளர்த்த கட்சின்னு என்கிட்ட லிட்ரலி வீப்பிங்கிற குறைக்கு என்னை விட்டுருங்க, நான் இங்கே நிற்க போகிறேன்னு சொன்ன கட்சி உடையக்கூடாதுன்னு சொன்ன ஒரு செங்கோட்டையன். நாம் சசிகலாவுக்கு எதிராக இல்லை, சசிகலாவோட நடவடிக்கைகளுக்கு எதிராக நடராஜனுக்கு எதிராக 2011 செங்கோட்டையன் கூட இருந்தோம். கடைசியில் தராசு தட்டில் செங்கோட்டையன் கீழே விழுந்துட்டாரு. சசிகலா நடராஜன் தரப்பு லாஸ்ட் மினிட்ல ஏறிட்டாங்க. ஆனால் அண்ணன் வந்து சமநீதி பார்வையில் தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணார். அதெல்லாம் அவரை அப்ரிஷியேட் பண்ணோம். கிருஷ்ணசாமியை ஒதுக்கி அவர் அரசியலில் இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும்
தள்ளி விடும்போது கிருஷ்ணசாமி இல்லைன்னா அந்த ஓட்டு ஃப்ரீயாக கலைஞருக்கு போயிடும், கண்டிப்பாக வேணும்னு நாம் சொன்ன கருத்தை ஜெயலலிதா அம்மையார்ட்ட ஆர்கியூ பண்ணி கிருஷ்ணசாமியையும் இன்னொருத்தரையும் அன்னைக்கு எம்எல்ஏ ஆக்குனதும் செங்கோட்டையன் அண்ணன் தான். அந்த ஒரு பொது பார்வை இப்போ எடப்பாடிட்டு உள்ள இந்த கிராப்பிங் மென்டாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிராப்பிங் மென்டாலிட்டி இல்லாத பொது பார்வை செங்கோட்டையன் உள்ளவர் தான். அப்படிப்பட்ட செங்கோட்டையன் இன்னைக்கு வந்து அன்னைக்கு வர மருத்துவர் இன்னைக்கு தெளிவாக நிற்கிறாருன்னா எடப்பாடியோட இனிமே எந்த பலனும் இல்லை, அது டிக்ளைனிங் ஃபோல்ஸ், டையிங் ஃபோல்ஸ், மூழ்கும் கப்பல். எடப்பாடியை வந்து பல எதிர்ப்பை சம்பாதிச்சிட்டாரு. குறிப்பாக டாப் ஆஃப் தி ஆல் பன்னீர்செல்வத்தை அடித்தது வந்து சாதாரண மக்கள் மத்தியில் அந்த ஆள் சார்ந்து நின்று பழக்கப்பட்டவரியா, அவரை பையா இது பண்ணுவாங்க, அவர் யாரை கவுழ்க்க நின்னாப்புல. ஏன்னா நானே அதை சொல்லியிருக்கிறேன். இப்போ குக்கும் நாராயண் சிங் யாதவ் வந்து தேவ்லால் குடும்பத்துக்கு எதிராக போனார், சுதாகர் நாய்க்கு வந்து சரத்பவாருக்கு எதிராக போனார், மாஞ்சி வந்து நிதிஷ்குமாருக்கு எதிராக போனாப்புல. இப்படி இந்திய வரலாற்றிலே பல மாநிலங்களில் எல்லாருமே எதிராக போயிருப்பாங்க. பரத மாதிரி கொடுத்ததை திருப்பி கொடுத்தவர் அவர் தான். எனக்கு அதுலேயும் ஒரு மாற்றம் உண்டு. சசிகலாட்ட இல்லாமா திருப்பி கொடுக்கணும், அதுல எனக்கு மாற்றம் உண்டு. அது தப்பு பண்ணாருங்கிற எண்ண ஓட்டம் உண்டு. பட் ஆனால் திருப்பி கொடுத்து தர்மயுத்தம் பண்ணாரே சார், அது தர்மயுத்தம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்தனால பண்ணாரு. பட் அவரு டாப்பிள் பண்ணல, அவங்க தானே அவர்கிட்ட இருந்து புரிஞ்சு படிச்சாங்க. ஸோ அவருக்கு கேரக்டர்னா அவர் வந்து எல்லாத்தையும் அரவணைச்சு போகணும். அப்போ அவரே தூக்கி போட்டாருன்னு சொல்லும் போது அனைத்து ஜாதி மக்களும் இவரோட நடவடிக்கை தவறு, கிராப்பிங் மென்டாலிட்டி உள்ளவர், கிராப்பர்னு புரிஞ்சுட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி புல்லிங் கெப்பாசிட்டி இபிஎஸ் இல்ல, செங்கோட்டையனுக்கு அது இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? கண்டிப்பா இபிஎஸோட செங்கோட்டையனுக்கு பெட்டரா இருக்கு. இன்கேஸ் செங்கோட்டையன் இருக்கிறார் அப்படின்னா எப்படி அலையன்ஸ் 2026 நீங்க சொல்ற அந்த கேம் ஒர்க் அவுட் ஆகுச்சு, அமித்ஷாவோட பிளான் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா அதிமுகவோட முதல்வர் வேட்பாளர் செங்கோட்டையன், அப்ப அலையன்ஸ்ல யார் சார் வருவா? There are so many ifs and buts. எல்லாத்தையுமே சொல்ல முடியாது ரவீந்திரன் துரைசாமி, எல்லாத்தையுமே சொல்லுங்க சார். தெற்கையும் மேற்கையும் வடக்கையும் உள்ள அதிமுகவினர் வந்து செங்கோட்டையன் முன்னிறுத்தி பாஜக கூட்டணி இருந்தால் தான் நாங்கள் எம்எல்ஏ ஆக முடியுங்கிறத செங்கோட்டை அசூரன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ வடக்க உள்ள எம்எல்ஏக்கள் வந்து பாஜக வடக்க 0, அங்கே கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு தலித் கிறிஸ்டின்ஸ்லாம் நிறைய இருக்கும்போது வந்து அதை காம்பன்சேட் பண்ணதுக்கு பாஜகவுக்கு ஓட்டு இல்லை. தமிழிசையை வந்து ஐயா பாரிவேந்தருக்கு 41 சீட்டு கத்திரிக்கோள் சின்னத்தில் வடக்க கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் வடக்க பாஜகவுக்கு நிலைமை இருக்கும்போது வடக்க உள்ள அதிமுக காரங்க ஜெயக்குமார் போன்றவங்களாம் பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க. ஆனால் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தெற்கு மேற்கு சென்னை போன்ற அதிமுக பிரமுகர்கள் எல்லாம் செங்கோட்டையோட கான்டாக்ட்ல தான் இருக்காங்க. விட்டுறாதீங்க, என்ன மெஜாரிட்டி செங்கோட்டையன் பக்கம் தான் நிற்கிறாங்க, கண்டிப்பாக செங்கோட்டையன் பட்டம் தான் நிற்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலை இருக்குது, எப்படி டெவலப் ஆகி வருதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இன்னொரு கிளைமாக்ஸ் நோக்கி நகரும் அப்படின்றீங்க? கண்டிப்பா இன்னொரு கிளைமாக்ஸ் நோக்கி நகரும். இன்னொரு தர்மயுத்தம் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. தேங்க்யூ.